Hi everyone, summary of poems within 2 minutes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem Sea Fever. இதோட author ஜான் மேஸ்ஃபீல்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபீல்டில் போனனால ஃபீவர் வந்துருச்சாம். ஓகே, இப்போ சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ போயிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் சீக்கு வந்து எகெயின் போயே ஆகணும். அந்த லோன்லியான சீ, அந்த ஸ்கை கிட்ட நான் போயே ஆகணும். நான் கேட்குறது எல்லாமே ஒரு டால் ஷிப்பும் என்னை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் மட்டும்தான். என்னோடய ஷிப்போட ஸ்டேரிங் வீலை கிக் பண்ணிவிட்டு அந்த விண்டோட சாங்கை கேட்டுட்டு அப்படியே அந்த ஒயிட் கலர் சைல் ஷேக் ஆகிட்டுருக்க அந்த சீயோட ஃபேஸில் படிஞ்சிருக்க அந்த க்ரே மிஸ்டையும் ஈவினிங் ஆனோன்னு வர அந்த க்ரே டானையும் நான் பிரேக் பண்ணி போயே ஆகணும். நான் கண்டிப்பாக எகெயின் சீக்கு போயே ஆகணும். ஏன்னா அந்த ரன்னிங் டைடு வந்து என்னை கூப்பிடுது. அந்த கால் வந்து ஒரு வைல்டு காலாகவும் கிளியர் காலாகவும் இருக்குது. அதை நான் வந்து டினை பண்ண முடியாது. நான் கேட்குறது எல்லாமே ஒரு விண்டி டே வித் ஒயிட் க்ளவுட்ஸ் ஃப்ளையிங். அப்படி அந்த கடலோட அலைகள் வந்து ஏறி எழும்பி அப்படியே தெரிச்சு அப்படியே போகிற அந்த சீகல்ஸோட க்ரையிங் மட்டும் தான் நான் கேட்குறேன். எகெயின் நான் வந்து கண்டிப்பாக சீக்கு போயே ஆகணும். அந்த வேக்ரண்ட் ஜிப்ஸி லைஃப்க்கு, அதுவாக அந்த நோமடிக் லைஃப்க்கு நான் போயே ஆகணும். அந்த கல்லோட வேயும் அந்த சீயோட வேயும் பார்த்து காற்று வந்து எப்படி கத்திமாய் விட்டுதோ அந்த டைரக்ஷனை பார்த்து நான் போயே ஆகணும். நான் கேட்கறது எல்லாமே ஒரு ஹாப்பியஸ்ட் யான், ஒரு லாஃபிங் ஃபெல்லோ, அதுக்கப்புறம் ஒரு குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான் இந்த ஒரு லாங் ட்ரிப்பில். தட்ஸ் இட். இது ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக்கான போயம். ஸோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுங்க.